அனைவருக்கும் வணக்கம். பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு உயிரினம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு அப்படின்னா டைனோசரஸை சொல்லாங்க. சுமார் 18 கோடி வருஷமா இந்த பூமியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த டைனோசரஸை எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரும்பாலான டைனோசர் இனங்கள் வெஜிடேரியன்ஸாங்க. சரி, இந்த டைனோசரஸ் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியுமா? இது மாதிரி 20 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் டைனோசரஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இந்த பூமியில ஏறத்தாழ 700 வகையான டைனோசர் இனங்கள் வாழ்ந்திருக்குது. அதுல சில டைனோசர்கள் ரொம்ப அதிகபட்சமா 300 ஆண்டுகள் வரை வாழ்ந்திருக்குதாங்க. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அர்ஜென்டினால கண்டுபிடிக்கப்பட்ட அர்ஜென்டினோசோரஸ் அப்படின்ற டைனோசர் வகை தான் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர் வகையிலே மிக பெரியது. சுமார் 130 அடி வரலையும் வளரக்கூடிய இந்த டைனோசர் இனங்கள் 70லேருந்து 80 டன் எடையுள்ளதான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வாழ்ந்துட்டு இருக்க நீலத்திமிங்கலம் இதை விட 2 மடங்கு அதிகமா வளரக்கூடியது. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், பூமியோட ரொட்டேஷன் ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி டைனோசரஸ் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு நாளோட அளவு 24 மணி நேரம் இல்லைங்க, வெறும் 23 மணி நேரம் 30 நிமிஷம் மட்டுமே இருந்ததுதான். அது மட்டுமா ஒரு வருஷத்துல 385 நாள் இருந்துச்சான். ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், டைனோசர் இனங்கள்ல பெரும்பாலானவை தாவர உணவை மட்டுமே உண்ணும் ஹெர்பிவோரஸ் வகையை சேர்ந்ததான். மாமிச உணவை உண்ணும் டைனோசர்களை விட இந்த தாவரங்களை உண்ணும் டைனோசர் ரொம்ப பெருசா வளர்ந்துச்சான். சில நேரங்கள்ல தாவர உணவை உண்ணும் இந்த ஹெர்பிவோரஸ் டைனோசரஸ் ஒரு மரத்தோட கிளைய அப்படியே முறிச்சு கம்ப்ளீட்டா முழுங்கிடுமா. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஸ்டெகோசரஸ் அப்படின்ற டைனோசர் ஸ்பீஷஸோட மூளை மிக சிறியது. அப்படி என்ன சிறியதா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த டைனோசர் ஸ்பீஷஸோட எடை சுமார் 5000 கிலோகிராம்ஸ் தான். ஆனால் அதோட மூளையோட எடை வெறும் 85 கிராம்ஸ் மட்டுமே. சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், 23 கோடி வருஷமா டைனோசரஸ் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிமங்கள்ல நம்ம பூமி தன்னுள்ள புதைச்சு வச்சிருந்தாலும் 1822 வருஷம் தான் இந்த டைனோசரஸ் ஃபாசில்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. paleontologist கிடியான் மேண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணர் தான் இந்த ஃபாசில்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. செவன்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், டைனோசர் அப்படின்ற வார்த்தையை கேட்டதுமே பிரம்மாண்டமான மிகப்பெரிய உருவம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் டைனோசர்களில் பெரும்பாலான ஸ்பீஷஸ் எல்லாமே சராசரியா ஒரு மனிதனின் உயரத்தை விட மிக சிறியதான். எய்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், டைனோசர்ஸ் நம்ம பூமியில வாழ்ந்த முதல் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்வன கிடையாதுங்க. டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே ஆர்கோசார்ஸ், தெராப்சிட்ஸ், பெலிகோசார்ஸ், டைமெட்ரோடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கு. நைன்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், எல்லா காண்டினென்ட்ஸ்லேயும் அண்டார்டிகா உட்பட டைனோசரஸோட படிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல்னால அந்த காலகட்டத்தில் டைனோசரஸ் நம்ம பூமி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வாழ்ந்திருக்கு அப்படின்னு உணர்த்துது. 10th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், டைனோசர்களை பற்றி ஆய்வு செய்பவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஆய்வு செய்பவர்களை paleontologist என்றும் அந்த டைனோசர்களை பற்றி படிப்பதை paleontology என்றும் அழைக்கிறாங்க. 11th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஹெர்பிவோரஸ் டைனோசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர உணவை உண்ணும் டைனோசர்கள்லாம் கூர்மையான ஸ்பைக்ஸ் மற்றும் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொம்புகளை பெற்று இருந்திருக்குது. இந்த டைனோசர்கள்லாம் தங்களை பாதுகாக்கிறதுக்கும் மரக்கிளைகளை முறிப்பதற்கும் இந்த இயற்கை ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருக்குது. 12th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டைனோசரஸ் வந்தா எப்படி இருக்கும்? ஹான்ஸ் லார்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி பறவைகளோட மரபணுக்கள்ல இருந்து அழிஞ்சு போன டைனோசரஸோட பண்புகளை ரீஆக்டிவேட் பண்றதுக்கான முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காராம். இதன் மூலமா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யப்பட்ட பறவைகளுக்கு டைனோசர்ஸ் மாதிரி நீண்ட பற்களும் வாள்களும் வளர்ந்துச்சான்.
13th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், டைனோசரஸ் நம்ம பூமியை விட்டு எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா டைனோசரஸும் ஒரே நேரத்தில் அழிஞ்சு போலங்க. சுமார் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோல ஒரு பெரிய விண்கல் தாக்குனதுனால நம்ம பூமி டஸ்ட்னால சூழப்பட்டு பெரிய கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டு அப்ப வாழ்ந்த சில டைனோசர் இனங்கள்லாம் அழிஞ்சு போச்சான். அதோட பெரிய எரிமலை சீற்றத்தினாலையும் சில டைனோசர் இனங்கள் அழிஞ்சு போச்சு அப்படின்ற தியரியும் இருக்குங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டைனோசர் இனம் நம்ம பூமியை விட்டு எப்படி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு அப்படின்றது இன்னைக்கும் மர்மமாகவே இருக்கு. 14th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், டைனோசர்களுக்கு ரெக்கை இருந்திருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, சில டைனோசர்களுக்கு ரெக்கையும் இருந்திருக்குது. தெரபாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில டைனோசர் இனங்களுக்கு ரெக்கை இருந்திருக்கு அப்படின்ற சமீபத்திய ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 15th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம பூமியில் வாழ்ந்த டைனோசர்கள்லே டைரனோசோரஸ் ரெக்ஸ் அப்படின்ற டைனோசர் இனம் தான் மிக கொடூரமானவை அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. வெறும் மினிபஸ் அளவே இருந்த இந்த டைனோசர்களுக்கு கிங் ஆஃப் த டைரண்ட் லிசர்ட்ஸ் அப்படின்ற பேரும் கொடுத்துருக்காங்க. 16th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஒரு டைனோசர் எவ்வளோ வேகமாக ஓடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சராசரியாக ஒரு டைனோசர் 1 மணி நேரத்துக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதான். 17th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், வித்தியாசமான சில டைனோசர்களை பற்றி பார்ப்போமா? பீகோ மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைனோசர்களுக்கு கிளி மாதிரியான பீக்கும், சூசோசோரஸ் அப்படின்ற டைனோசர்கள் பார்க்கறதுக்கு ராட்சத எலி மாதிரியும் இருந்திருக்குதுங்க. இதனால இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க பல உயிரினங்களோட முன்னோர்களும் சில டைனோசர்களாக இருக்கலாம் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறாங்க. 18th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அமெரிக்காவில் இருக்கும் கொலரடோ அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு சின்ன நகரத்துக்கு டைனோசர் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும் தெருக்களுக்கு டைரனோசரஸ் ட்ரெயில், ஸ்டிகோசரஸ் ஃப்ரீவே மாதிரி சில டைனோசர் இனங்களோட பெயர்களை வச்சிருக்காங்க. 19th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அமெரிக்காவில் இருக்கும் நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துல டைனோசர் தீம் பேஸ் பண்ணி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் அமைச்சிருக்காங்க. இந்த பொழுதுபோக்கு பூங்கால டைனோசர்கள் எல்லாமே போர் வீரர்கள் போல வேடமணிந்து இருப்பது போல வித்தியாசமான சிலைகள்லாம் அமைச்சிருக்காங்களாம். இந்த வீடியோவில் லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம பூமியில் டைனோசரஸும் மனிதர்களும் ஒரே நேரத்தில் வாழ்ந்திருக்கல அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. டைனோசர்ஸ் எல்லாமே 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியை விட்டு அழிஞ்சு போச்சான். ஆனால் மனிதர்களும் நம்ம பூமியில் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால டைனோசரஸும் மனிதர்களும் ஒரே நேரத்தில் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறதுக்கான சான்ஸ் வெறும் 1% மட்டுமே இருக்கலாம் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பெரிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நேரம் எடுக்குங்க. உங்களோட பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் என்னைக்கும் இழந்துடாதீங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரலையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.